Yeah. காட் இட், காட் இட். ரொம்ப ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட் இருந்து ஒரு ஆன்சர்ஸ் எப்படி வேணும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு சோர்ஸபிளாக இன்னொரு வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் இன்டர்வியூ இஸ் கிவிங் மோர் அண்ட் மோர் கிளாரிட்டி வித் ஆல் ஆஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஓப்பனிங் அப் ஆல் த மைண்ட்ஸ். என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா வாட் இஸ் த டைம் யூ வேக்கிங் அப் அண்ட் வாட் இஸ் த நைட் என்லெஸ் ஸ்லீப்லெஸ் நைட்டாக நீங்கள் வந்து தூங்கி அது கற்றுக்கிட்டா மட்டும்தான் யூ கேன் ஸ்டாண்ட் பை ஃபார் த மெயின் ஆஃப் ஃபுட்பிரினர் அண்ட் ஹோட்டலர்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு ஐ ஓப்பனராக தான் இருக்குது இந்த இன்டர்வியூ, இந்த நீங்கள் கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாமே. தேங்க்யூ. அண்ட் த மெயின் திங் வந்து விச் பீப்புள் இஸ் ஃபேஸிங் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச் இன் இண்டஸ்ட்ரி, பர்டிகுலர்லி இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டிங் த பீப்புள் அண்ட் அவங்களுக்கு எப்படி வந்து ட்ரைனிங் கொடுக்கறது. ஸோ ஹவ் டு சோர்ஸ் த பீப்புள் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட், பிகாஸ் யூ ஆர் சேயிங் இன் ஒன் பிரான்ச்ல யூ ஹேவ் லைக் 140 பீப்புளுக்கு மேலே வி ஆர் ஹேவிங் இட். அவங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். So how it is happening? What is the difficult task when you're getting a new branch outlet open பண்றீங்க போது? So how are you focusing on the recruitment part and giving the training and such things, please? That is another big problematic area in this business. And this is a manpower oriented business, labor oriented business, and we need people, skilled people also. Cooking irkanga, serving irkanga, unskilled also are there, cleaning people, security, drivers, cashiers, bill clerks and all. But over the years, எங்ககிட்ட இவ்வளவு பேர் இருக்கிறதுனால, maybe we are able to source people through them. The only good source what we find is sourcing people through them only. We have a lot of recruitment agencies. What they do, they supply people. They guarantee only for 3 months. So 3 months kapram, what they themselves call them and take them to some other uh, agency or some other organization. ஸோ அது வந்து ஒரு ஃபீஸிபிள் மாடலாக எங்களுக்கு தெரியல. வி ட்ரை டேக்கிங் பீப்புள் ஃப்ரம் காலேஜஸ் லைக் கேட்ரிங் காலேஜஸ் எல்லாம். பட் அவங்களோட தாட்ஸ் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, தே வாண்டட் டு கோ ஃபார் 5-star ஹோட்டல் வேர் த சேலரி இஸ் வெரி வெரி லோ. ஒன்லி தே கெட் த ஸ்டேட்டஸ். நான் இந்த தாஜில் ஒர்க் பண்ணுறேன், ரேடிசனில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறது தே ஃபீல் குட். அதர்வைஸ் தே ஆர் ட்ரைங் டு மூவ் டு தி ஷிப் கேட்ரிங், இல்லை ஃப்ளைட் கேட்ரிங். ஸோ ஒரு இந்த மண்டபம் கேட்ரிங்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்னா மந்த்லி ஒரு 10 நாள் வேலை பார்த்தா போதும், அந்த ஏர்னிங்ஸ் வரும். பட் தே கான் லேர்ன் எனி திங், தே அப்படியே தான் இருப்பாங்க. பட் இதுவும் ஒர்க் ஆகலை, அதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ வி ஆர் ட்ரைங் டு புல் பீப்புள் ஃப்ரம் தி சோர்சஸ் வாட் வி ஹேவ், லைக் எங்ககிட்ட இருக்கிற ஒர்க் பண்ணுற பீப்புளோட ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ. ஸோ அதுதான் வந்து கரெக்டாக சக்சீட் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து வேலைக்கு செட்டில் ஆகணும்னா அவனுக்கு வந்து அந்த அட்மாஸ்பியர் ஃபிட்டின் ஆகிறதுக்கே 1 வீக் 10 days ஆகும். பட் ஃபர்ஸ்ட் டே அவன் டெசிஷன் எடுத்துருவான், இங்கே இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா அவன் வந்த உடனே அந்த இடம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி, அவன் தங்குறது அவனுக்கு பிடிச்ச மாதிரி, சாப்பாடு அவனுக்கு பிடிச்ச மாதிரி, வேலை அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. ஸோ அந்த அடாப்டபிலிட்டிக்கு இன்னைக்கு நோ ஒன் இஸ் ரெடி. ஸோ மேபி இப்போ அவனோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட் யாரோ கூட இருக்காங்கன்னா கொஞ்சம் அதை மேட்ச் பண்ணிக்க முடியுது அவங்களால. அப்போ அவங்ககிட்ட சொல்லும் போது, இருடா 1 வீக் அப்படிதான் இருக்கும், பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்ல. ஸோ அந்த ஒரு சப்போர்ட், என் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவனுக்கும். அவங்க வீட்லேயும், ஆமாம் அவங்க கூட எங்கள் சொந்தக்கார பையன் கூட இருக்கான், அவன் பார்த்துக்குவான். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டர், ஒரு எம்ப்ளாயியை வந்து ஹோல்டு பண்ணிக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு எம்ப்ளாயி அட்ரிஷன் இஸ் வெரி ஹை, வெரி வெரி ஹை. ஸோ ஒரு நல்ல ப்ராப்பரான கன்சிஸ்டன்ட் எம்ப்ளாயி இல்லாமல் வி கான் கிவ் குட் ஃபுட் ஆர் சர்வீஸ் ஆர் டேஸ்ட் எனி திங். ஸோ அதுவும் இட்ஸ் அ மேஜர் ஏரியா. அது பேசணும்னா ரொம்ப பேசலாம். தேர் ஆர் டூ மச் இன் தட். பட் சும்மா இன்னைக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு 10 வெயிட்டர்ஸ் வேணும், 5 சூப்பர்வைசர் வேணும், 2 மேனேஜர் வேணும், 5 குக் வேணும்னு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் சொன்னீங்கன்னா, தேர் ஆர் ஏஜென்சிஸ் வில் கிவ். But long run it's not working. Like brands like us, we couldn't work with them. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்சனல் டச்சில் அவங்கள வச்சிருக்கும் போது மட்டும்தான் தி ஸ்டே வித் யூ. இன்னைக்கு அந்த மேனேஜர்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம், சூப்பர்வைசர்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம்னா இட்ஸ் அ வெரி பிக் பேலன்ஸ் டு மேனேஜ் தி எம்ப்ளாயி. அந்த பேலன்ஸ் கரெக்டாக பண்ணல அப்படின்னா சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் விழுந்துருவோம். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி டஃப். ஸோ சைக்கலாஜிக்கலி ஆல்சோ வி ஷுட் பி ஃபிட் டு ஹேண்டில் தம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்ட் தான். இட் cannot be a science anymore. It's an art, truly. We have to learn it properly and execute it on the right way. I think people should be ready to learn it. Art is the one which you can only learn. You can't study that. So I think I've answered your question.
தேங்க் யூ ஸோ மச். அண்ட் ஐ ஹோப் ஃபைனலாக ஒரே ஒரு கொஷின் உங்ககிட்ட நான் கேட்குறேன். அது வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு ஆன்சராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் would be fine and helpful for the food entrepreneurs. இந்த வே லைக் எவ்ரி பீப்புள் இன் மைண்ட் செட் வந்து ஒரு வருஷம் நாங்கள் இது பண்ணிட்டோம், ஆல்ரெடி இது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் த ஸ்கேலிங் ஆஃப் தேர் பிஸ்னஸ். ப்ராபப்ளி வந்து இப்போ 10 lakhs பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா தேர் மைண்ட் செட் would be 30 lakhs. 30 lakhs பண்ணுறாங்கன்னா தேர் மைண்ட் செட் would be 50 lakhs to 60 lakhs வந்து ஸ்கேல் அப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேல் அப் பண்ணுற இடத்துல வந்து தட்ஸ் மை ஒன் கொஷின். தி அதர் கொஷின் விச் யூ கேன் ஆன்சர் இன் கம்பைன்லி லைக் இன்னைக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஈஸியாக சாப்பிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி டேஸ்ட் பட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த டேஸ்ட் பட்ஸ்க்கான ரிலேட்டட் இது காரமாக இருக்குது, இது நல்லா இல்லை, இது குக் ஆகலை, என்னை சரியாக கவனிக்கல, லாட் ஆஃப் இஷ்யூஸ் வந்து இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு ஈஸியாக ஒரு கூகுள் ரிவ்யூவில் போயிட்டு போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கஸ்டமர்ஸை நீங்கள் எப்படி பாசிட்டிவ் கஸ்டமர்ஸாக மாற்றி லாங் ரன்னுக்கு எடுத்துகிட்டு போவீங்க? ஹரிபவனும் இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கை வந்து எப்படி வந்து பாசிட்டிவாக மாற்றுறாங்க இன் ஸ்கேலிங் அப் இன் த பிஸ்னஸ் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் as well handling the customers in difficult point of time to taking up in a long run. This is my question. Please, for the last question, I'm waiting for your answer. Actually, there are two ways in looking into it. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டுங்கிறது அது எவ்வளோ ஜென்யூனா இருக்கு, ஹவு மச் யூ கேன் டேக் இட் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு அனலைஸ். ஸோ இப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்ற விதம் இருக்கு. இப்போ எனக்கு இந்த சாம்பார் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, இந்த சாம்பாரே பிடிக்கல அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம், இங்க எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றது ஒரு விஷயம், இதுல இது சரியில்லைன்னு சொல்றது ஒரு விஷயம். இதுல மூணுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சாம்பார் எனக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி அது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இங்க எதுவுமே சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஐட்டம் அவங்க சாப்பிடும்போது பிடிக்கலன்னா அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே அவங்க வந்து அவங்களோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிரும். மேபி தே வேர் இன் பேட் மூட். எண்டு வரைக்குமே இட் வில் கோ. இன்னொரு டைப் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த சாம்பார் எனக்கு பிடிக்கல, ஏன்னா இதுல ரொம்ப மசாலாஸ் அதிகமா இருக்கு, நீங்க பெருங்காயம் ரொம்ப அதிகமா போட்டிருக்கீங்க, ஆயிலியா இருக்கு, ரொம்ப தண்ணியா இருக்கு, கெட்டியா இருக்கு, இல்ல இது ஒரு ஹோம்லி ஸ்டைலா இல்ல. இந்த மாதிரி எக்ஸாக்டா சொல்லும் போது என்னன்னா, we can take up this issue and till the cook. அவங்ககிட்ட எடுத்துட்டு போயிட்டு கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஹோம்லியா இருக்கணும், ரொம்ப மசாலா இருக்கக்கூடாது, ஆயில் இருக்கக்கூடாது, சாப்பிட்டா நெஞ்சு கறிக்க கூடாது, அடுத்த நாள் உடம்பு சரியில்லாம ஆகக்கூடாது, வயிறு சரியில்லாம ஆகக்கூடாது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? டூ மச் ஆஃப் மசாலாஸ், டூ மச் ஆஃப் ஆயில், டூ மச் ஆஃப் ஸ்பைசினஸ், இதெல்லாம் தான். ஸோ ஒரு விஷயத்த இப்போ நான்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன்னா, நான் நேற்றுக்கு மும்பையில் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். இட்ஸ் தே ஹேட் வெரி குட் பெனே தோசா, எல்லாமே நல்லா இருந்தது. பட் வடை மட்டும் அங்கே வாங்கினோம், பயங்கர ஹார்டு, கல்லு மாதிரி இருக்கு வடை. ஸோ நீ வந்து உன்னோட மாஸ்டர் கூப்பிடு, இந்த வடை ஏன் இவ்வளோ ஹார்டாக இருக்கு, இவன் என்ன தப்பு பண்ணுறாங்கிறது நான் சொல்லிடுறேன், லெட் கரெக்ட்னு சொல்லி அவனை நான் 5 டைம் கூப்பிட்றேன், அந்த ஓனர்கிட்டயே சொல்லி. அவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியல, அவன் வந்து குக்கை வெளியிலே கூட்டிட்டு வரல. சரி, நான் விட்டுட்டேன். ஸோ தேர் இஸ் அ வே ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறதுக்கு. இஃப் வி ஆர் இன்ட்ரெஸ்டட், நாங்கள் வி ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தி கம்ப்ளைண்ட்ஸ், பிகாஸ் அதுல இருந்து தான் வி கேன் லேர்ன். எல்லாருமே சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம வி வில் நாட் இம்ப்ரூவ். ஸோ நம்ம என்ன சொல்றோம், நீங்க நிறைய சொல்றீங்களோ இல்லையோ, குறைய சொல்லுங்க எங்ககிட்ட, குறைய எங்ககிட்ட சொல்லுங்க, நிறைய போய் வெளியில சொல்லுங்க. நீங்க நிறைய எங்ககிட்ட சொல்லி எங்களை வந்து ரொம்ப நீங்க யூ டோன்ட் மேக் அஸ் மோர் ஹாப்பி தட் நம்ம வந்து ரொம்ப சூப்பரா பண்றோங்கிற ஒரு அந்த தலகணம் வந்துடக்கூடாது. ஸோ நிறைய வெளியே சொல்லுங்க, குறைய எங்ககிட்ட சொல்லுங்கன்னு கேட்போம். ஸோ எல்லாம் நல்லா இருந்ததுன்னு கேட்க மாட்டோம் சார், என்ன குறை இருந்தது அப்படின்னு கேட்போம். என்ன சார் இப்படி கேட்குறீங்க அப்படிம்பாங்க. எங்களுக்கு அதான் சார் வேணும். ஏன்னா நாளைக்கு மாஸ்டர்ஸ் கிட்ட என்ன பேசணும், என்னென்ன சொல்லணுங்கிறத வச்சு தான் வி ஹேவ் டு ரிஃபைன் ஈச் அண்ட் எவ்ரி டே. ஸோ அந்த மாதிரி குறைகளை கண்டுபிடிச்சி, அதுவும் ஜென்யூனான குறைகளை கண்டுபிடிச்சி அவங்கள ரீச் அவுட் பண்ணி, மேடம் நேற்றுக்கு வந்துருந்தீங்க, யூ ஹவ் ரிட்டன் எ ரிவ்யூ, இந்த மாதிரி சரியில்லை, நீ என்ன சரியில்லைன்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தா அது ஆக்சுவலி டோட்டலாக ஃபுட் ரிலேட்டட் கம்ப்ளைண்டாகவே இருக்காது. இட் வில் பி a சர்வீஸ் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட், ஆர் இட் வில் பி a cleanliness ரிலேட்டட் கம்ப்ளைண்ட், ஆர் மேபி இட் இஸ் a பார்க்கிங் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட். செக்யூரிட்டி கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டான், அவங்க வண்டி நிறுத்திட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து பக்கத்தில் மாற்றி நிறுத்துங்கன்னு சொல்லியிருப்பான், அங்கேருந்தே இரிட்டேட் ஆகிருப்பாங்க. இட் வில் கோ டில் த எண்டு. ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு பி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் தி கஸ்டமர்ஸ். அவங்க ஒருத்தர் உள்ள வந்துட்டு வெளியில போறாங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ஆகலை, பார்க்கிங்ல ஆனாங்களா, அதுக்கப்புறம் வரும்போது கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணும்போது இவங்க ஹாப்பியாக ரிசீவ் பண்ணாங்களா, உடனே அவங்களுக்கு டேபிள் அலோகேட் பண்ணாங்களா, இல்லை அங்கே ஒரு 5 minutes அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வேற 2 கஸ்டமர் உள்ள போயிருப்பாங்க, மேபி அவங்க 2 பேர் தான் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு டேபிள் ரெடியாக இருந்திருக்கும், இவங்க அதை வந்து மைண்டில் வச்சுக்குவாங்க, எனக்கு அப்புறம் வந்தவங்களை உள்ள விட்டாங்கன்னு.
ஸோ அங்கேருந்தே அந்த கோவத்தை வெயிட்டர்கிட்ட காமிப்பாங்க. அதை அவன் திரும்ப கஸ்டமர்கிட்ட சர்வீஸ் பண்ணும்போது காமிப்பான். அதே அவன் போய் குக்கிட்ட காமிப்பான். ஏற்கனவே இங்கே அவங்க சத்தம் போடுறாங்க, நீ எனக்கு லேட் பண்ற அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கனெக்டடு. கஸ்டமரோட மூட வந்ததுலேருந்து போகிற வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இட் இஸ் ஆல்சோ எ மேஜர் டாஸ்க். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம், அது உண்மையாகவே ஜெனுவினா அதை கரெக்ட் பண்ணுமா? ஏன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பட்ஸ். எனக்கு பிடிச்சிருந்தா அது கரெக்டுங்கிறது கிடையாது, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அது கரெக்டுங்கிறது கிடையாது. மேஜர் போர்ஷன் ஆஃப் தி ஆட்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா தான் ஒரு விஷயம் கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு ரசம் எப்படி இருக்கணும்னு நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு தெரியாது. பட் அவனுக்கு பிடிக்கலன்னு அவனால சொல்ல முடியும், எனக்கு ரசம் பிடிக்கல. அப்போ அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா அது கரெக்டா? இப்போ எது கரெக்டுன்னு யார் முடிவு பண்றது? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய வேலை. மேஜர் போர்ஷன் ஆஃப் த வயசானவங்களுக்கும் சரி, யங்ஸ்டர்ஸுக்கும் சரி, ஐடி பீப்புளுக்கும் சரி, காலேஜ் கோயிங் பீப்புளுக்கும் சரி, ஃபேமிலி பீப்புள் பர்சன்ஸ்க்கும் சரி, எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி செய்வீங்க? ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் அந்த 4 பேர்த்துல நீங்கள் செய்கிறது 2 பேர்த்துக்கு தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் அதான் இதை பற்றி பேசணும்னா இட் வில் பி 24 hours செஷன் வேணும். இதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒன்னொன்னுலையும் ஒவ்வொரு விஷயத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அதை கொண்டு வந்து இங்கே சேர்த்துறதுலேருந்து அதை எடுத்து அவங்களுக்கு குக்கிங்க்கு எதை கொடுக்குறோங்கிறதுலேருந்து அதை திரும்பவும் பக்குவமாக வச்சிருந்து பரிமாறி அவங்கள ஹாப்பி பண்ணி அனுப்பிச்சு மீதமாகாமல் அதை காப்பாற்றி நீங்கள் எண்டு வரைக்கும் ஆஃபீஸ் வரைக்கும் இந்த பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் கொண்டு போய் பார்த்து நாளைக்கு சேலரி போட்டு இஎஸ்ஐபிஎஃப் கட்டி எலக்ட்ரிசிட்டி கட்டி ரெண்ட் கொடுத்து எல்லாம் கடைசியில் எடுத்து வச்சு என்ன நம்ம இந்த மந்த் பண்ணோம், வாட் இஸ் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது தான் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தோணும். ஸோ அதான் பிராண்ட்ஸை பார்த்து பீப்புள் வில் அட்மையர் ஃப்ரம் அவுட் சைட். பட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு பி அண்டர்ஸ்டுட். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் தே ஆர் வித் அஸ் ஃபுல் டைம், தே வில் நாட் அண்டர்ஸ்டுட். So I would recommend the youngsters, new foodpreneurs to come and get educated, learn, and then decide whether you want to get into the food business or you want a relaxed life. எனக்கு 5 நாள் ஒர்க் பண்ணால் போதும், சனி ஞாயிறு லீவு, வருஷத்தில் 1 மாதம் லீவு, ப்ரொஃபஸராக போனோம்னா காலேஜில், பேங்க்கில் போனோன்னா எனக்கு சனி ஞாயிறு லீவு, 5 மணிக்கு வேலை முடிஞ்சுது. ஸோ தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைஃப். லைஃப் ஸ்டைலை எதிர்பார்க்குறவங்க இந்த ஃபுட் பிஸ்னஸ்க்கு ஒத்து வராக மாட்டாங்கிறது என்னோட கருத்து. நிறைய பேர் இந்த பிஸ்னஸ்லையுமே லைஃப் ஸ்டைலோட பண்றவங்க இருக்காங்க. மேபி தே ஆர் கிலாடிஸ், தே ஆர் ஸ்ட்ராங் ஆன் தேர் டாக்குமெண்டேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எவ்ரிதிங். பட் எல்லாருக்கும் அது முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ எது எல்லாருனாலையும் முடியுமோ அதை தான் நம்ம பேசணும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மை ஒப்பீனியன். ஐ திங்க் ஐ ஆன்சர்ட் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ்.